யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள வசனத்தை உங்களுக்கென்று உரிமை பாராட்டி இந்த வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு தைரியமோ ஒரு தெம்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் உண்டாகுது. என்னன்னா, என் வாழ்க்கையை நான் இப்போ வாழ்கிற நிலையிலேயே கடத்திட்டு போக வேண்டியதில்லை, இப்போ வாழ்கிறத காட்டிலும் இன்னும் மேலான நிலையில் வாழ கர்த்தர் எனக்கு வழி வச்சிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது மனசுக்குள்ளே உண்டாகணும் பாருங்க. ஆனால் நிறைய நேரம் கிறிஸ்தவங்க மனசுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது இல்லை. என்ன உண்டாகுது? நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை. நல்லா கவனிங்க, இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ள ஆண்டவர் காட்டுறார், நீ ஒரு புழுவும் இல்லை, பூச்சும் இல்லை, ஒரு குப்பையும் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு நாள் மண்ணுக்கு போகிறோம். ஹலோ, ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? மண்ணுக்கு போவோம். ஏன்னா மண்ணில் தானே உண்டாக்கப்பட்டோம். அது போகிற அன்னைக்கு அதுக்கு போய் சேர்றப்போ நம்ம கேட்க மாட்டோம். மண்ணுக்கு மண்ணாக போவீங்க அப்படின்னு சொல்கிறத குழியில் வைக்கும்போது நமக்கு நான் கேட்கவா போகுது? ஆனால் உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு மண், நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒன்றும் இல்லாதவன், இந்த எண்ணத்தோடு இருப்போம்னா நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை வெற்றிகரமாக ஆக்குவதற்கான வழிகளை எவ்விதமான விதங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அந்த வழிகளில் நடக்க வைக்க விரும்புகிறார் என்பதை அறிய முடியாமல் போய்விடுகிறோம் பாருங்க. என்ன ஒரு குடும்பம் சந்திச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த சபைக்கு நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சபைக்கு வந்த பிறகு தான் வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை உயர்த்த முடியும், எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நாங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவதுக்கான வழிகளை கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றத இப்போ தான் நான் நம்புகிறேன் பாஸ்டர். அவர் சொன்னார், நான் ஊரில் இருந்தேன், ஊர்லேருந்து இப்போ இங்கே வேலை நிமித்தமாக இங்கே நாங்கள் குடும்பம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சபைக்கு நான் வரேன். ஆனால் எங்கள் சபைக்கு நாங்கள் ஊரில் இருக்கும்போது போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வாரம் போனால் பாஸ்டர் பலார்னு அடி லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு எடுப்பார். வெளியே சர்வீஸை முடிச்சுட்டு வெளியே போகும்போது நாங்கள் ஆவி போல இருக்குது, நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது போல், இப்படிப்பட்ட உணர்வோடு தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் போயிருக்கிறோம் இல்லையே. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு வாரம் வாழ்க்கையில் எவ்வளோ சவால்கள் எவ்வளோ பிரச்சனை உடைக்கப்பட்டு நான் வந்தாலும் இங்கே என் ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. கவலைப்படாத, நீ மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குறாரு. குடும்பம் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். சொன்னார்கள், இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் உண்டாகுது. வாழ்க்கை மாற முடியும், வாழ்க்கையின் ஜீவியங்கள் மாற முடியும். எவ்வளவோ மாறி இருக்கு பாஸ்டர், அவங்க சொன்னாங்க, எவ்வளவோ மாறி இருக்கு, ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிறேன், பல காரியங்களை சுதந்திரித்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கறதுனால எனக்கு உண்டான மாற்றங்கள்.
அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இப்போ தான் சரியான சபைக்கே நீங்கள் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா சபையில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற இடத்துல நீங்கள் வரும்போது இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சிருக்கிறாரு. இந்த கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களை அசிங்கமாக காட்டுறவரில் நம்முடைய ஆண்டவர். வாழ்க்கையில் நிறைய தவறுகள், நிறைய குறைகள், நிறைய என்ன கெட்ட காரியங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சத்திய வசனத்தை நான் பார்க்க என்கிட்ட இருக்கிற எல்லா அழுக்கு, எல்லா என்ன வெறுமையும், எல்லா வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் அகற்றி எனக்கு உள்ள கர்த்தர் அவர் வச்சிருக்கிற மகிமை எனக்கு காட்டுறார். என்னை எவ்வளோ அற்புதமானவனா கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். எனக்குள்ள ஆண்டவர் உண்டு பண்ணுகிற பரிசுத்தம், எனக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ணுகிற சுத்திகரிப்பு, எனக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிற பக்தி விருத்திய இந்த வசனத்தின் மூலமா நான் பார்க்கிறேன். நல்ல கவனிங்கள், இந்த சத்திய வசனம், இந்த வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி போல நீங்க பார்க்குறீங்களா? இந்த கண்ணாடியில் நீங்க பார்க்கலன்னா உங்க வாழ்க்கையை ரொம்ப அக்லியா தான் பார்ப்பீங்க. தமிழில் சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லி அக்லியாக இருக்குது. வாழ்க்கை ரொம்ப என்ன நிறைவான விதத்தில் பார்க்க முடியல. ஏன்னா இந்த கண்ணாடியில் ஒரு மனுஷன் பார்க்கலனா வாழ்க்கையில் நம்பிக்கை அடைய முடியாது, வாழ்க்கையில் பரிசுத்தம் அடையவே முடியாது, வாழ்க்கையில் பக்தி விருத்தி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அப்பா நம்ம சென்னையில் சில நேரத்தில் மெட்ராஸ், அப்போது இப்போ தானே சென்னை மாறிச்சு, ஏன்னா அப்போது என்ன பண்ணுவாங்க, எக்ஸிபிஷன் போடுவாங்க பீச் பக்கம், இந்த ஃபோர்ட்டுக்கிட்ட அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போடுவாங்க பாருங்க. சென்ட்ரலில் தாண்டி ஏறி இறங்குனீங்கன்னா அங்கே போகலாம். ஏன்னா அந்த எக்ஸிபிஷனில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு கண்ணாடி ரூம் இருக்கும். எத்தனை பேர் போயிருக்கிறீங்க அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளேன்னு தெரில, நான் போயிருக்கிறேன் பாருங்கள். அப்போ சின்ன வயசில் நல்லா ஆள் சும்மா பயங்கரமாக இருப்பேன் நல்லா. அப்போ என்ன பண்ணேன், போய் அந்த கண்ணாடி போய் நின்றா நல்லா உருண்டு திரண்டு இருக்கிற ஆள், நான் அந்த கண்ணாடி போய் பண்ணால் நம்மளை அப்படியே ஒல்லியாக காட்டுது. எனக்கா சந்தோஷம், இப்படி நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி போய் பார்த்துட்டு இப்படி வந்து திருப்பி ஒல்லியாக பார்க்குறது. இன்னொரு கண்ணாடிக்கிட்ட போனால், நான் அப்போ வந்து 8வது படிக்கும்போது நான் வந்து ஒன்றும் அவ்வளோ உயரம் கிடையாது, ரொம்ப குள்ளமாக இருப்பேன். நான் வளர மாட்டானே நினச்சாங்க, இவன் இவ்வளோதான் ஹைட்டு அப்படின்னு நினச்சாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன் 8வது படிக்கும்போது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி மாடி போய் நின்றா அந்த கண்ணாடி மாடி நம்மளை அப்படியே டாலாக காட்டும், அப்படியே உயர்த்தி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குன்றீங்க அந்த எண்ணம். அந்த நேரம் அப்படி பார்க்கும்போது குண்டா இருக்கிறவங்க போய் ஒரு கண்ணாடி மாடி நின்று ஒல்லியாக காட்டுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. குள்ளமாக இருக்கிறவங்க போய் நின்று அந்த கண்ணாடி மாடி நின்றீங்கன்னா உங்களை டாலாக காட்டுதுன்னா, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு கடைசியாக ஒரு நெஜ கண்ணாடி இருக்கும். அந்த நெஜ கண்ணாடி வந்தால் திருப்பியும் நம்ம மாதிரியே காட்டும். நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற கண்ணாடி உங்களை நிஜமாக காட்டுதோ இல்லையோ, இந்த வேதம் என்கிற கண்ணாடியில் கர்த்தர் உங்களை நிஜமாக நீங்கள் யாருன்னு உங்களை கண்டிப்பாக காட்டுவார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், போய் ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்கும் போது இந்த வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்குள்ள பரிசுத்தம் வரும், அவர்களுக்குள்ள என்ன சுத்திகரிப்பு உண்டாகும், அவர்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். நீ செய்ய வேண்டிய ஒன்று தான். கர்த்தர் எனக்கு சொன்னார், வாரந்தோறும் இந்த வசனத்தை போதிக்கும் போது நான் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன், நான் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட மகிமையை அவர்களுக்கு நான் வச்சிருக்கிறேன்றதை எடுத்து நீ போதி. ஜனங்க இந்த வசனத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா, நான் சொல்றேன், என்ன குறை உள்ள ஒரு மனுஷனா இருந்தாலும், நல்ல கவனிங்கள், எவ்வளவு குறை உள்ள எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனா இருந்தாலும் இந்த வேதம் என்கிற கண்ணாடியில பார்த்தா அந்த மனுஷனை கர்த்தர் சுத்தமாக்க அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேரை கர்த்தர் அப்படி சுத்தமாக்கி இருக்கிறாரா? என்னெல்லாம் இந்த வசனத்தினால தான் கர்த்தர் நிறைய சுத்தமாக்கி இருக்கிறாரு. வாழ்க்கை மாறி இருக்கு, ஸ்பாபங்கள் மாறுது, முரட்டு ஸ்பாபம்லாம் இன்னைக்கு மாறுது, அடங்கி போகுதுன்னா காரணம் இந்த கண்ணாடியில பார்க்கிறேன். இந்த வாரம் கூட ஒருத்தன் நம்மளை சோதிச்சான் பாருங்க. நம்ம ரோடு தான் இந்த இருக்க, இந்த வெளியே ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குது பாருங்க. திடீர்னு அது 1 வேவாக இருக்கும், திடீர்னு 2 வே ஆகிடும். இந்த 2 வே ஆன பிறகு வெளியேருந்து எவனா வருவான் பாருங்க, அவனுக்கு இது என்னன்னு தெரியாது, அவனுக்கு இது 2 வே ரோடுன்னு தெரியாது. ஏன்னா சில நேரம் அந்த பக்கம் வந்து இப்போ ICF வந்து அவங்க வெஹிக்கிள்லாம் நின்றுரும் பாருங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ரோடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ 2 வழியாக ஆகிடும், 2 பக்கம் போவாங்க. சில நேரம் அந்த பக்கம் திறந்து விட்டுருவான், அதனால ஜனங்க அந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் ஒரு வே மாதிரி இருக்கும். சில அந்த பக்கம் லாரி நின்றுச்சுன்னா இந்த பக்கம் தான் வருவாங்க.
அப்படி வரும்போது நம்ம எப்பவுமே வழக்கமாக போகிற நமக்கு தெரியும் இது ஒன் வே கிடையாது, இது 2-வே ரோடு தான் அப்படின்ட்டு. எவனா ஒருத்தன் புதுசாக வருவான் பாருங்க, அவன் வீம்புக்குன்னு வந்து நான் காரை ஓட்டு போனால் என் கார் மேலே நிறுத்திடுவான். அப்படியே நமக்கா அப்படியே ஏறும் அப்படியே மேலே. நமக்கு தான் தெரியும் இந்த ரோடு என்ன ரோடு இல்லை, ஒன் வே கிடையாது, 2-வே ரோடு. அவன் வந்து நம்மளை கை நீடி திட்டுவான் பாருங்க, அறிவு இருக்கா அப்படின்றான். நான் நினச்சிக்கிட்டேன் இவனுக்கு என்னத்தை சொல்கிறது நம்ம அப்படின்ட்டு. நான் ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு பாருங்க. ஒரு வண்டிக்காரன் வந்து நிறுத்தினோம், கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே அப்படியே ஏறுது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்கு வசனத்தை போதிக்கிறாள், அடங்கி போ. அப்படியே வந்த கோவம் புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு. இந்த கண்ணாடி நம்மளை அப்படி மாத்தோங்க. நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம வந்து கோவத்தில் ஏதாவது செய்யணும் வரும்போது, கோபம் வராத, எனக்கு கோபமே வராதுன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது. ஹலோ, சூடு சொரணை அதை நம்ம ஊரில் சொல்லுவோம், சாப்பாடில் என்ன போட்டு சாப்பிட்ணும், உப்பு போட்டு சாப்பிட்றோம். நம்மளாம் சாப்பாடில் உப்பு இல்லை, சாப்பாடுலேயும் உப்பு போடுறோம், குழம்புலையும் உப்பு போடுறோம், எல்லாத்துலேயும் உப்பு போட்டுக்கிறது. அப்போ எவ்வளோ சூடு சொரணை நமக்கு இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி கொந்தளிக்கும் ரத்தம், அப்படியே கொந்தளிக்கிற ரத்தம். அந்த நேரத்தில் நமக்கு எதிராக வருவான் பாருங்க. நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்மளை சீன்றதுக்குனே வருவான். அப்போ இந்த கண்ணாடி நமக்கு காட்டும், அவன் சீண்டு போகிறான். அந்த ஒரு நிமிஷத்துக்கு அவன் சமாதானத்தை இழந்துடாத, அந்த ஒரு நிமிஷத்துக்கு அவன் சுபாவ மாற்றத்தை நீ விட்டு கொடுத்துடாத, அடங்கி போ. கிறிஸ்துவனுடைய மகிமை நமக்குள்ள காணப்படுது. இப்படிதான் உறவுலையும் குடும்பத்திலையும் கணவன் மனைவி என்கிற உறவுல அப்படிதான் வரும். அதிகமா நீங்க சோதிக்கப்படுகிற ஒரு இடம் எதுனா ரோட்ல இல்ல. ஹலோ, நீங்களும் அமைதியா இருக்கும் போதே கெட்டிக்காரங்க தான். அதிகமா சோதிக்கப்படுகிற இடம் தெரியுமா, வீடு தான். அதிகமா புருஷனை சோதிக்கிறது யார் தெரியுமா, மனைவி தான். அதிகமா மனைவி சோதிக்கிறது யாருன்னா புருஷன் தான். நான் இவ்வளவு பேசுறேன், ஒரு வார்த்தை சொல்றார பத்தியா அவரு, அப்படியே குத்துக்கல் மாதிரி அதையும் கேட்டுட்டு புருஷன் எப்படித்தான் இருப்பாரு. நல்ல கவனிங்க, எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த கண்ணாடியை நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை மாத்துறதுக்கான அறிகுறியை கர்த்தர் நிச்சயமா காட்டும். நான் கேட்குறேன், இந்த கண்ணாடியை பார்க்குறீங்களா? உங்க மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்ப்பீங்க, அது தெரியும் எனக்கு. என்ன, இந்த வெளி தோற்றத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடியை பார்க்காத நாளே கிடையாது. நான் கேட்குறேன், இந்த வேதத்தை படுக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? படுக்கையை விட்டு எழும்புனவொன்னு இந்த வேதத்தை படிச்சிருக்கீங்களா? இந்த கண்ணாடியை பார்க்குறீங்களா? நான் சொல்றேன், இந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு வேலையை செஞ்சு பாரு, அந்த நாள் உங்களுக்கு அமோகமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அற்புதமா. எத்தனை தடை வந்தாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த கண்ணாடி பாருங்க, 2 டைமென்ஷன்ல காட்டும், 2 பரிமாற்றத்தை நமக்குள்ள உண்டாக்கு, 2 பரிமாற்றம் அடைகிற நிலையை இந்த வேதம் நமக்கு காட்டுது. இந்த கண்ணாடி 2 டைமென்ஷன். ஒன்று நமக்கு உள்ள இருக்கிற மகிமையும் காட்டுது, நமக்கு வெளியே இருக்கிற மகிமையும் காட்டுது. உள்ள இருக்கிற மகிமை என்ன? ஆவிக்குரிய மகிமை. வெளியே இருக்கிற மகிமை என்ன? நம்ம இந்த நாட்களில் கவனிச்சுட்டு வரோம் பாருங்க, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் என்கிற ஒரு மகிமையை கர்த்தர் காட்டுற. உள்ளுக்குள்ள இந்த மகிமை இல்லைன்னா வெளியே அந்த மகிமை வராது. அதான் சொன்ன, இந்த 2 டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடியை பார்த்தா 2 டைமென்ஷன்ல வேலை செய்யும். அது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற மகிமை ஆவிக்குரிய மகிமையும் காட்டும், இந்த சரீரம் வெளிப்புறத்திலும் மகிமையாய் வாழும். கையின் பிரயாசம், கையின் கிரியைகள் மகிமை உள்ளதா இருக்கும். பொருளாதாரத்தில் மகிமை உள்ள ஒரு நிலையில் இருப்பேன். எல்லாவற்றையும் நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாரு. ஏன்னா இந்த கண்ணாடியில் 2 டைமென்ஷன்ல பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வந்து ஒரு டைமென்ஷன்ல மாத்திரம் பார்த்துட்டு போயிடுறோம். ஒரு பரிமாற்றத்தில் மாத்திரம் அந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், அடுத்த பரிமாற்றத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதை பார்க்காம போயிட்டீங்கன்னா நிறைய வாழ்க்கை இழந்துருவீங்க. நிறைய நல்ல கவனிங் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த வேதம் பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற மகிமையை காட்டுறது மாத்திரம் இல்ல, வெளிப்புறத்திலும் உங்களை மகிமை உள்ளவர்களா கர்த்தர் மாற்ற விரும்புறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ளுக்குள்ளேயும் மகிமைப்படுத்த விரும்புறாரு, வெளியேயும் என்ன பண்ண விரும்புறாரு. உள்ள மாத்திரம் மகிமையாரு, உள்ள மாத்திரம் மகிமையாரு, நேர பரலோகம் வந்து வெளியே
மகிமையாக வாழணும்னு சொல்கிற சுயநலமான கர்த்தர் கிடையாது. இந்த உலகத்தில் என்னை உள்ளுக்குள்ள மகிமையை, இந்த ஆவிக்குரிய மகிமையை எனக்குள்ள உணர வைக்கிறதுக்கு, அதை பார்க்க வைக்கிறதுக்கு, அது அந்த சாயலாக என்னை மாற்றுறதுக்கு காரணம், இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நடுவே காண்பிப்பதுக்காக. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் மனுஷனுடைய இருதயம் முழுவதும் என்ன மகா கேடுள்ளதாகவும் மகா திருக்குள்ள இருதயமாக மாறினது. ஆண்டவர் ஒரு நேரத்தில் மனுஷனை படைத்ததுக்காக வெசனப்படுகிறார். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் கூட கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன், நோவா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய கண்களில் நீதிமானாய் வாழ்ந்தானா. நல்லா கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் தனக்குள்ள இருக்கிற கடவுளுடைய மகிமையும் அவனுடைய வாழ்க்கையும் வெளியே மகிமையா காட்டினான் ஜனங்கள் நடுவே. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் அழிக்கப்பட்ட போதும் இந்த நோவாவும் அவனுடைய குடும்பம், நோவாவும் அவனோட சேர்ந்திருந்த குடும்பத்தில் இருந்த 8 பேர் மாத்திரம் அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த தேவனுடைய மனுஷனாக இருந்த நோவா தனக்குள்ள கர்த்தர் வச்ச மகிமையும் பார்த்தான், அந்த மகிமையின்படியே வெளியே வாழ்ந்தான். அதான் உங்களுக்கு 2 கொரிந்தியர் 3:18 காண்பித்தேன். இந்த வேத வசனத்தை திறந்த முகம் போல, ஒரு கண்ணாடியை போல இதை நான் பார்ப்பேனா, வேதம் சொல்லு, அந்த சாயலாகத்தானே நீங்க மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிற நிலைக்கு மாறுறேன். அந்த சாயலாக தான், வேற ஒரு சாயல் இல்லை. இந்த வசனத்தை எனக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டு எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மகிமையை காட்டிட்டு வெளிப்புறம் வேற விதமான ஒரு மகிமையை வெளிப்படுத்துமா? கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, நான் சொல்றேன், வெளிப்புறத்திலும் கர்த்தர் உங்களை மகிமை உள்ள நிலையில கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். ஏன் இந்த பொருளாதாரம், ஏன் கர்த்தர் கொடுக்கும் செழிப்பு, ஏன் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்கிற மகிமையில நீங்க வாழணும்? இன்னைக்கு அது ஏன் அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, நான் சொல்றேன் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளாம் யாரு? நல்ல சத்தமா சொல்ல, நம்மளாம் யாரு? தரித்திரம் பிடிச்சவங்க கிடையாது. கிறிஸ்தவங்களை இன்னைக்கு எப்படி பார்க்கறான்? ஒன்றும் இல்லாதவங்க, கையை ஏந்துவாங்க, அப்படித்தானே பார்க்குறாங்க. நம்ம அதை ஆண்டவர் நம்மளை அதற்காக நம்மளை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்ற. கையை வச்சு சொல்லுங்க, என்ன எப்படி வைக்கிறார் கர்த்தர்? அநேகருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கிற உலகத்தினுடைய கண்ணோட்டம் மாறணும். இவங்க உதவியை சார்ந்தே இருப்பாங்க, இவங்க இன்னொருத்தவங்களுடைய கையை ஏந்திய நிற்பாங்க, இவங்க இந்த நிலையில தான் இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் காரணம் இப்படி ஏன் கிறிஸ்தவ மத்தியில் வருதுன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை ஒரு புழுவாக, பூச்சியாக, ஒன்னில்லாதவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நம்மளை பார்க்கல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்குள்ள நான் வச்சிருக்கிற மகிமையை பாரு, அந்த மகிமையில் சாயலாகவே நீ மறுரூபம் ஆகிற ஒரு நிலைக்கு உன்னை நான் கொண்டு வர முடியும். அந்த மகிமையின் சாயல் என்பது எல்லாத்துலேயும், பேச்சில், ஸ்வாபத்தில், வாழ்க்கையின் ஜீவியத்தில், கையின் உழைப்பில், உங்கள் கையில் வருகிற பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும்? மகிமை உள்ள. ஏன்னா இந்த மகிமையை, இந்த பொருளாதார செழிப்பை, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தானே உண்டாக்குனாரு. பிசாசு உண்டாக்கலையே, ஐஸ்வர்யத்தை பிசாசு உண்டாக்கலையே, இந்த செழிப்பை பிசாசு உண்டாக்கலையே, பெருக்கத்தை பிசாசு உண்டாக்கலையே, இதெல்லாம் உண்டாக்கினவர் கர்த்தர். இப்போ இதை உண்டாக்கினவர் கர்த்தர்னா, எனக்கு செழிப்பு வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், அதை குறித்த சிந்தனை எனக்கு வேணாம்னா, நீங்க கர்த்தர் உண்டாக்குனதை வெறுத்து வாழ்றவங்களா மாறுறீங்க. அல்லது நீங்க ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், செழிப்புக்கு எதிராக பேசுறவங்களா இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், வேத வசனத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆண்டவருக்கு எதிராக நான் பேசுறேன். மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கின போதே ஆதியாகமம் 1:28 சொல்லி, பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, கையை உயர்த்தி. எதற்காக நம்மளை உண்டாக்குனாரு? ஆளக்கூடியவர்கள், ஆளுகிற ஒரு நிலையில் கத்த வச்சார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கொண்டு போய் பிசாசு கையில் கொடுக்கல, மனுஷன் கையில் கொடுத்தார். தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தில் உண்டாக்கின மனுஷன் கையில் கொடுக்குறாரு. சொல்றாரு, உன்னை மகிமையா உண்டாக்கி இருக்கிறேன், நீ மகிமையா வாழும்படி உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்குறேன். ஆனா எந்த மகிமையின் அந்த அடையாளத்தோட மனுஷன் வாழணுமோ அதில் தான் மனுஷன் விழுந்து போனான் பாருங்க.
பாவம் உள்ள வந்து மனுஷன் என்ன பண்ணுச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ப விடாம ஆக்கிச்சு. ஏன் நான் தேவனை சார்ந்து தான் வாழணுமா? தேவன் சொல்றபடி தான் வாழணுமா? ஏன் என் இஷ்டம்படி வாழ முடியாதா? நான் நினைச்சதை செய்ய முடியாதா? நான் நினைச்சபடி என்னை ஆசீர்வதிக்க முடியாதா? அப்படின்னு நினைச்சான் பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் போச்சு. விழுந்து போனான் மனுஷன். பாவத்தில் விழுந்த பிறகு நல்லா கவனிங்க, இப்போ அந்த நிலம் உற்பத்தி செய்ய மாட்டுது. நிலத்தை உற்பத்தி செய்ய வைக்கிறது கஷ்டமாயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வேலை இன்னைக்கு கடினமா இருப்பதுக்கு காரணம், ஆண்டவர் வேலையை ஒரு மனுஷன் கையில கொடுக்கும் போது அவனுக்கு கடினத்தை உண்டாக்குவதற்காக வேலையை கொடுக்கல, அந்த வேலையிலிருந்து அவன் இன்பத்தை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க. நல்லா கவனிங்கள், இந்த பாவம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாம இந்த கண்ணாடியில ஒரு மனுஷன் பார்க்காம போகும்போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை, வாழ்க்கையை சம்பூர்ணமான வாழ்க்கை முறையில் வாழ்வதற்கான அந்த ஸ்லாக்கியத்தை மனுஷன் இழந்து போறான். அவன் தான் இழக்கிறான் பாருங்க. ஆண்டவன் அவனை இழக்க பண்ணல. அவன் தேவன் சொன்னதுக்கு மீறி வாழ்ந்த போது அந்த தேவ ஆசீர்வாதத்தை விட்டு, அந்த என்ன சந்தோஷமான ஸ்லாக்கியத்தை விட்டு, பரிபூரணமான வாழ்க்கை முறையை விட்டு அவன் தன்னை விலக்கி கொள்றான். அவன் நினைக்கிறான் கர்த்தர் கொடுக்கறது பரிபூரணம் இல்லை, எனக்கு பரிபூரணத்தை உண்டாக்கிக்க முடியும், எனக்கு நான் சந்தோஷத்தை உண்டாக்கிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் அப்படி வாழ்றாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் சந்தோஷத்துக்காக நான் வாழ்றேன், எத்தனை பேர் சொல்றாங்க அப்படி? என் சந்தோஷத்துக்காக நான் அங்கே போறேன், என் சமாதானத்துக்காக நான் தேடி இங்கேயும் அங்கேயும் போறேன். இன்னைக்கு மனுஷனுக்கு புரியல, மனுஷனை சந்தோஷப்படுத்த, மனுஷனுடைய வாழ்க்கை முறையை சம்பூர்ணமாக்குவதற்காக கடவுள் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை விளங்காத ஒரு மனுஷன் இன்னைக்கு மற்றவங்கள விட்டுருவோம், கிறிஸ்தவர்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் இதை விளங்காம இருப்பேனா? என் வேலை கடினமாயிடுது, உற்பத்தி செய்ய வேண்டிய நிலம் எனக்கு உற்பத்தி செய்ய மாட்டுது. என்ன வருதுன்னா, அங்க முள்ளும் குறுக்கும் முளைத்து எனக்கு வர வேண்டிய பலன் அது தடுக்குது. எனக்கு வர என்ன தேவன் மகிமைப்படுத்தி காட்ட விரும்புகிற அந்த மகிமையான நிலை என் வாழ்க்கையில் வராம போகுது. ஏன்னா இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இந்த ஆசீர்வாதத்தை அவர் உண்டாக்கி என்னை மகிமைப்படுத்தணும். உள்ளுக்குள்ள மகிமைப்படுத்துறவர் மாத்திரம் இல்லை, வெளிப்புறத்திலும் என்ன மகிமை உள்ள ஒரு நிலையில் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த வெளிப்புறத்தின் மகிமை என்கிற நிலையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது, பொருளாதாரத்திலும் கர்த்தர் நம்மை மகிமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் என்ன பொருளாதாரத்திலும் மகிமையான நிலைக்கு கொண்டு வருவார். சொல்லுங்க, உயர்த்திருந்து என்ன கர்த்தர் எப்படி செய்வார்? பொருளாதாரத்திலும் எப்படி கொண்டு வருவார்? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக கர்த்தர் செய்கிற வேலை. ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார்? நான் சாப்பிட்டு ஏப்பம் விடுறதுக்கு இல்லை. கர்த்தர் கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்காக உபயோகப்படுத்துவதற்காக கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்து என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எனக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க. ஏன் கொடுக்குறாருன்னா, அதை அத்தனையும் நான் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தினேன்னா இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்தில் எனக்கு ஒரு கணக்கை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு லாபத்தை கர்த்தர் கொடுக்குறாரா, அதை வச்சு நீங்கள் கர்த்தருக்காக என்ன உபயோகப்படுத்துனீங்கன்ற கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு வரலன்னா கூட ஒரு நாள் நியாயாதிபதியாக கர்த்தர் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கூப்பிட்டு கர்த்தர் இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்பார். நீ எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தியா அப்படின்னு ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்பாரோ, அது போல் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். நான் உன் கையில் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்தனே, அதை வச்சு நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பார். எனக்காக உபயோகப்படுத்தினியா? உன் பணம் எனக்காக உபயோகமாச்சா? உன்னுடைய உழைப்பு எனக்காக உபயோகமாச்சா? நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக உபயோகமாக வாழ்ந்தேன், எனக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றையும் உமக்கு உபயோகரமாக ஆண்டவரை நான் உபயோகப்படுத்தி நீர் விரும்பினபடி நான் ஆசீர்வாதமாக வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்த ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வைத்திருந்த உள்ளான மகிமையை எப்படி நீர் அலங்கரித்தீரோ அதே போல வெளிப்புறத்தில் என மகிமை உள்ள நிலைக்கு நீர் என்னை மாற்றுவதற்கான எல்லா வேலையும் நீர் எனக்கு செய்தீர். இந்த நோவா என்கிற ஒரு மனுஷன் சொன்ன பாருங்க, இப்படி மனுஷன் எல்லாம் பாவம் செஞ்சு சாபத்தில் சிக்கி கடந்த மனு குலத்தினுடைய வாழ்க்கையை மீட்பதுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமா வந்தார். என்ன 2ஆம் ஆதாமா வந்து
ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, எந்த முதல் ஆதாம் எல்லாவற்றையும் இழந்தானோ, எல்லா மகிமை இழந்தானோ, இந்த 2ஆம் ஆதாமின் மூலமாக மறுபடியும் ஜீவனை ஆளுகிற அந்த ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர. 17ஆம் வசனத்துக்கு கடைசியில் சொல்லியிருக்கு, ஜீவனை ஆளுகிற யார் மூலமாக? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஜீவனை ஆளுகிறவனாய் மாறுறேன். அப்படின்னா மகிமை இழந்து வாழ்றவன்ல, மகிமையாய் வாழ்வதற்கான இந்த கண்ணாடியை பார்க்கிறேன், இந்த வேதம் என்கிற கண்ணாடியை பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. என்னால் மகிமையாக வாழ முடியும், என்னால் ஆசீர்வாதமாக வாழ முடியும், உயர முடியும், தோல்வியிலிருந்து வெளியே வர முடியும். கஷ்டத்திலிருந்து கர்த்தர் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை மாற்றி நம்ம வாழ்க்கையை மதுரம் மாற்றுவார், நம்மளை சந்தோஷமாக்குவார். இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த ஒரு மனுஷன் என்ன, ஆண்டவர் 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை மறுபடியும் ஆளை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறார் பாருங்க. மனுக்குலத்தை மீட்பதுக்கு நோவா என்கிற ஒரு மனுஷனை எடுத்து, அந்த நோவா என்கிற ஒரு மனுஷன் கவனிச்சு பாருங்க, அவன் வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் மூலமா மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினாராம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வாங்க, சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. 2ஆம் ஆதாமா இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மனுக்குலத்தின் மேல கர்த்தர் எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கடவுளுக்கு அக்கறை இருக்கா, ஆண்டவருக்கு என் மேல அக்கறை இருக்கா அப்படின்னா இங்க காட்டுறவங்க எவ்வளவு அக்கறை உள்ளவர் பாருங்க. நீங்க நல்லா இருப்பதுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உண்டாக்குவதுக்கு தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். அப்போதான் ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா அவர் வேலை செஞ்சிருக்கிறார்ன்றதை நம்ம விளங்கிக் கொள்வோம் பாருங்க. இதே வசனம் ஆதியாகமம் 1:28 அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் பாருங்க. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன அக்கறை வைத்திருந்தாரோ, என்ன கரிசனை வைத்திருந்தார், அதே கரிசனை இங்க சொல்றாரு பாருங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 9:1 வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பூமியை நல்லா நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கு, நோவாவையும் அவன் குமாரனையும் என்ன பண்ணாராம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாம அவன் எதை செஞ்சாலும் அது துளிர்க்காது, அது பலன் கொடுக்காது. ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிச்சாரு கொஞ்சம் பாருங்க. அங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிப்போமா? 20-21 வாசிப்போம், எல்லாரும் வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகுந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாள் அளவும் விதைப்போம், அறுப்போம், சீதனமோ உஷ்ணமோ கோடை காலமோ மாரி காலமோ பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன்னா ஒரு மனுஷன், நோவா என்கிற ஒரு மனுஷன், அவன் என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனிடமாய் திரும்புகிறான். நல்லா கவனிங்கள். ஒரு மனுஷன் இந்த கண்ணாடியை பார்க்க ஆரம்பிச்சு ஆண்டவருக்கு நேரா திரும்புவானா, அவனை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை பார்த்துட்டு, இந்த வசனத்தை கேட்டுட்டு, இந்த சத்தியத்தை கேட்டுட்டு வாழ்க்கையை மாறுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்டு பண்ணும்போது, நான் சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கை வைத்து ஆமென்னு சொல்லுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கர்த்தர் என்ன செய்வார்? அதான் செஞ்சார் பாருங்க. கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பலியின் மேலே கர்த்தர் அந்த சுகந்த வாசனையாக அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவன் செய்தான். கர்த்தர் ஆராதிக்கிறான்.
தேவனிடத்துல திரும்பி வந்து தேவனை ஆராதித்து தேவனை தன் வாழ்க்கையில முன்வைக்கிறான் பாருங்க. வெச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு, இனி இந்த பூமி உள்ள வரைக்கும் விதைப்போம் அறுப்போம் ஒளிந்து போவதில்லை, பகலும் இரவும் எப்படி ஒளிந்து போவதில்லையோ அது போல நீ செய்ய போகிற எல்லாவற்றின் மேலையும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறேன். நோவா, உனக்கும் உன் குமாரனுக்கும் உன் மூலமா இந்த சந்ததி உண்டாக போது அத்தனை என்ன சந்ததியின் மேல என்னுடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. இப்போ ஆண்டவர் காட்டுறார் நோவாவுக்கு, நோவா எந்த பூமி பலன் கொடுக்கலையோ இப்போ நான் ஆசீர்வதித்த பிறகு உனக்கு பலன் கொடுக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த பிறகு எல்லாம் பலன் கொடுக்கும். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் பலன் கொடுக்கும். பலனே வரலையே, முன்னேற்றமே வரலையே, ஒரு வாய்ப்புமே எனக்கு கிடைக்கலையே, வழி திறக்க மாட்டுதே. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா வழிகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். கையை வைத்து சொல்லுங்க, வழிகள் எல்லாம் எனக்கு. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா பண்ணார் பாருங்க. அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவன் பலிபீடத்தின் மேல பலியை வைத்து கர்த்தர் விரும்பின பலியை அவன் செலுத்தின போது அந்த பலியின் மேல கர்த்தர் சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இப்போ அவனை பார்த்து சொல்றாரு, இந்த பூமி உள்ள வரைக்கும் எல்லாம் நான் வச்சிருக்கிற எல்லா முறைமைகளின்படி நீ செய்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் விதைக்கிற முறைமை வச்சிருக்கிறேன், அறுவடை முறைமை வச்சிருக்கிறேன், பகல் இரவுன்னு வச்சிருக்கிறேன், சீதனம் உஷ்ண காலம் என்ன குளிர் காலம்னு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வேலை செய்யும். இதன்படி நீ விதைக்க ஆரம்பிச்சா நான் உனக்கு எல்லாவற்றையும் பலனுள்ளதாக மாற்றுவேன் என்று கர்த்தர் நோவாவுக்கு அதை சொல்வது அடையாளமா ஆதியாகமம் 9:1 சொல்றாரு. கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து சொல்றாரு, பழுகி பெருகி பூமியை. இப்ப சொல்றாரு, ஆசீர்வதித்த பிறகு என்ன வரும்? பழுகி பெருகிற நிலை, வளர்கிற நிலை, வெற்றி அடைகிற நிலை, மாற்றம் அடைகிற நிலை, மகிமையை காட்டுகிற ஒரு நிலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் உருவாக்க உண்மை உள்ள தேவனை. நான் கேட்குறேன், நோவாவின் காலத்திலேயே ஆண்டவர் ஜனங்க மேலே இவ்வளோ கரிசனையாக இருந்து அந்த நோவாவையும் நோவாவுடைய குமாரனையும் அவனுக்கு வருகக்கூடிய சந்ததியின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார்னா, நான் கேட்குறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு தேவன் வந்தாரே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயம். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிறது என்ன, தன்னையே அவர் சாபமாக்கி கொண்டார். கலாத்தியர் 3:13 கவனிச்சிருப்பார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி, நல்லா கவனிங்க, அதுல இருந்து நம்மளை விலக்கி சாபத்திலிருந்து நம்மளை ரிமூவ் பண்ணி ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிக என்ன வைராக்கியமா வேலை செய்யற ஒரு வேலை என்ன தெரியுமா? நம்மளை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் வைப்பதில் தான் கர்த்தர் அக்கறையா இருக்கார். கையை சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எதில் வச்சிருக்கிறாரு? நியாயப்பிரமாண சாபம், எல்லா சாபத்திலிருந்து நம்மளை நீக்கி நம்மளை அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் அதை நம்புறதே இல்லை பாருங்க. நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தில் வாழ்றேன், நான் ஆசீர்வாதத்தில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நான் வேலை செய்கிறேன், என் வேலையின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு, என் குடும்பத்தின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, இந்த நம்பிக்கை இந்த எண்ணம் இல்லை. ஏன்னா தங்களை ஒன்றும் இல்லாதவங்களாகவே, தங்களை புழு பூச்சாகவே, தங்களுக்கு திறமை இல்லாதவர்களாகவே நம்மளை பார்க்குறோம் பாருங்க. இதுக்கு பத்தாதுன்னு நம்மளை பற்றி 10 பேர் சொல்லுவாங்க, அவனால் முடியாது, இதை பண்ண மாட்டான், இது செய்ய மாட்டான், ஒன்று ஆரம்பிப்பான் கடைசியில் விட்டுருவான். இதெல்லாம் கேட்குறோம் பாருங்க. கேட்ட உடனே நம்ம அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிடுறோம், மறந்துடுறேன். இல்லை, என்னை இயேசு எல்லா சாபத்திலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசு என்னை எல்லா சாபத்திலும் விடுவித்து எதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பாருங்க.
இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேக நேரம் இதை நம்புறதே இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம், சாபம் எனக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்புறது இல்லை. எதை நம்புகிறோம்? நான் இன்னும் எனக்கு சாபம் இருக்கு போல, இன்னும் எனக்கு அது இருக்கு போல இருக்கு. எனக்கு தெரியும் நிறைய கிறிஸ்தவ ஜனங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வருவாங்க, ஆனால் இன்னும் பயம், இன்னும் கலக்கம், இன்னும் வாழ்க்கை மாறலை, இன்னும் கொஞ்சம் நன்மை வரலையே, இன்னும் சாபம் போலியோ நம்மளை விட்டு, அந்த சாபம் நீங்களையோ இந்த சாபம் நீங்களையோ. ஆனால் வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்னவானாரா? சொல்லுங்க வாயத்திறந்து, கிறிஸ்து நமக்காக என்னவானாரா? சாபமாகி அந்த சாபத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்களாக்கி, நம்மளை நீங்களாக்கினா உங்களை அதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரிமூவ் பண்ணிட்டாரு. நல்லா சொல்லுங்க வாயத்திறந்து, கர்த்தர் உங்களை எதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு? சாபம், சாபம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிசாசு பிடிச்சிக்கிறான், இன்னும் பிசாசு இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். கிடையவே கிடையாது. என்ன கர்த்தர் அவர் தம்முடைய கரத்தினால் பிடித்திருக்கிறார். என்ன அவருடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை வராத வரைக்கும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் உயர்கிற, வாழ்க்கையில் முன்னேறுகிற எண்ணம் வரவே வராது. இன்னும் போய் என்ன தான் கேட்டிருப்போம், அவர்கிட்ட போகலாம், இவர்கிட்ட போகலாம், இவர் நமக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுவார். தெரியும் நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் போயிட்டு தானே இருக்கிறாங்க. இவர் வரம் பெற்றவர். எதை சொல்ற? சாபம், எனக்கு என்ன சாபம் இருக்குன்னு அப்படியே கரெக்டாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து கரெக்டாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கேன். வசனம் சொல்லுதே, நம்மளை எல்லா சாபத்திலிருந்து நீங்கள் ஆக்கி கர்த்தர் மீட்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இதுக்குன்னு நிறைய பேர் நிறைய இடத்த வச்சுக்கிறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க? என்ன உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு சாபம் இருக்கா, வாங்க எங்ககிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன சாபம் இருக்கு உங்க மேல அப்படின்னு கரெக்டா சொல்லி அந்த சாபத்தை உங்களை விட்டு நீக்கிறதுக்கும் வழி சொல்றேன். நான் கேட்பேன், அவங்களெல்லாம் பார்த்து கேட்கணும் வச்சுக்கிறேன். நீங்க சாபத்தை நீக்கிறதுக்கு வழி இருக்குன்னா, அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் மரித்து மனுஷனுடைய பாவத்துக்காக, ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி அவனை சாபத்திலிருந்து விடுதலை பண்ண இயேசு நீக்க முடியல. இப்போ உங்களால் தான் நீக்க முடியும். உங்களுக்கு தான் நீக்கிற வழி தெரியுதா? அப்போ நீங்கள் இயேசுவை காட்டிலும் பெரிய ஆளா? நீங்கள் நிறைய கிறிஸ்தவன் அந்த எண்ணமே இல்லை பாருங்க. அங்கே எங்கேயும் ஓடி போய் இவங்க ஜோம் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க இவங்க எனக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. சிலலாம் போய் காத்திருக்கிறீங்க எங்கெங்கேயோ. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தெளிவாக பேசுகிறாரு. சாபத்திலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, சாபத்திலிருந்து. நீங்கள் எதை குறைவாக நினைக்கிறீங்களோ அது சாபந்தான். எனக்கு இது குறைவாக இருக்க, ஒருவேளை இந்த குறைவு இன்னும் சாபம் நீங்காதனால தான் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை எல்லா சாபத்திலிருந்து என்னை அவர் விடுவித்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா சாபத்திலிருந்தும் விடுவித்திருக்கிறார். பலவீனத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், இல்லை நான் பலவீனனாக இருப்பதுக்காக கர்த்தர் இந்த பலவீனத்தை எனக்கு அனுமதிக்கல. இந்த பலவீனத்தை கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா என்னுடைய இடம் எதுனா ஆசீர்வாதம். கையை வந்து சொல்லுங்க, என் இடம் எது? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரே. வியாதி நேரத்தில் சொல்லணும், இல்லை 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 கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். என்னுடைய தோல்வி நேரத்தில் சொல்லணும், இல்லை இல்லை கர்த்தர் என் வழியெல்லாம் வாய்க்க பண்ண என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்கிறாரு, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுறாரு, என்னை சாபத்திலலாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டு என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இந்த எண்ணம் வரலன்னு வைங்க, நான் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றதை நம்பவே முடியாது. நிறைய பேர் பொருளாதாரத்தில் சாபமான நிலைன்னு நினச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்கள், உங்களை பொருளாதாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமானவர்களாக வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் பொருளாதாரத்திலும் எப்படி வைப்பார்? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதில் சாபம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது என்ன பண்ணுறது, தலைமுறை சாபம், அதனால தான் இப்படியே போயிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. அதெல்லாம் என்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த சாபத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முற்றுப்புள்ளியை வச்சு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். பாருங்க பாருங்க, அந்த கலாத்தியரில் 3ஆம் அதிகாரத்தில்
14ஆம் வசனத்தை கவனிக்கணும். சாபத்திலேருந்து நம்மளை நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம், அதுதான் ரொம்ப முக்கியம். சாபத்திலேருந்து நீக்கிட்டு நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளை கொண்டு போய் எங்கே இணைச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, 14ஆம் வசனம் வாசிப்போமா? 13ஆம் வசனத்தை வாசித்தோம். சாபத்திலேருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டு நம்மளை அவர் ரட்சித்திருக்கிறாரு. இனி எனக்கு சாபம் என்கிற இடம் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, இனி என்னுடைய வாழ்க்கை சாபம் என்கிற இடத்துல கிடையவே கிடையாது. அது எந்த விதத்திலும் தைரியமா சொல்லணும். வாழ்க்கையில தைரியமா இதை சொல்லணும். எனக்கு சாபம் கிடையாது, எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சாபம் கிடையாது, எனக்கு தலைமுறை சாபம் கிடையாது, எனக்கு அந்த சாபம் இந்த சாபம் எந்த சாபமும் எனக்கு கிடையாது, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் எனக்காகவே தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே. அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கு கர்த்தர் சிலரோட பேசுறாரு. இந்த வாரம் நான் அந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது என் உள்ளத்தில் கர்த்தர் சொன்னார், நிறைய கிறிஸ்தவங்க சும்மா கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் தங்க மேலே கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான்றது நம்புறதே இல்லை. வாயத்திறந்து எல்லாம் குறையா பேசுறது, எல்லாம் என்ன சாபத்துக்கு எதுவான வார்த்தையே பேசுறது. சாபத்தை நம்புறிய ஆண்டவர் கேட்குறாரு, சாபத்தை இவ்வளோ பெருசாக நம்புறிய, நான் உனக்கு உண்டு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்புவதுக்கு ஏன் உனக்கு மனசு வர மாட்டேதுன்னு கேட்குறாரு. உன் குறைவு, இது நடக்க மாட்டுது, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க மாட்டுது, எனக்கு ஒரு தோல்விக்கு மேலே இன்னொரு தோல்வி வருது, அதனால எனக்கு ஏதோ கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் இப்படி சபிக்கப்பட்டவன் போல, இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறேனே. கர்த்தர் கேட்கிறார், உன் சாபத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதித்திருக்கிற என்கிற ஒரு ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்றதை நீ நம்பினா வாழ்க்கை மாறுமே. அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா. எந்த கிறிஸ்து உங்க சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர விரும்பினா, அந்த கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் என்கிற நம்முடைய முற்பிதாவை ஆசீர்வதிச்சாரு பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளை வைக்கிறாரு. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? மெட்டீரியலா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், பிசிக்கலா ஆசீர்வதிக்கப்பட்டான், ஸ்பிரிச்சுவலா ஆசீர்வதிக்கப்பட்டான். 3 நிலையில அவன் ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆவிக்குரிய நிலையில ஆசீர்வாதமா இருந்தான். அதான் பாருங்க, கர்த்தர் அவனை பார்த்து சொல்ற, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து எனக்கு முன்பாக நீ எப்படி நடந்து கொள், உத்தமனாய் நட. ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் சொல்றாரு. ஆண்டவர் ஒன்னும் அவனை ஆவிக்குரிய விதத்தில் கோட்டை விட்டுருல. ஆவிக்குரிய விதத்தில் நான் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, இதை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத ஆபிரகாம், எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடக்கணும், என் வழியை பின்பற்ற. ஆவிக்குரிய விதத்தில் அவனை ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சார். அதனாலதான் 100 வயது இருக்கும் போது ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒரு பிள்ளையை கொடுக்க. பிசிக்கல் பிளெஸிங் வருது பாருங்க. தனக்கு சந்ததி இருக்குமோ இல்லையோ என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அவனுக்கு 100 வயதுல இம்பாசிபிளான ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சாத்தியமே ஆகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு சாத்தியமா. அதாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இல்லையோ, நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே அதை சாத்தியமாக்கி காட்ட தேவ ஆசீர்வாதம் பெரிதா இருக்குது. கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நிறைய எனக்கு சாத்தியமாகாது, இது நடக்காது, இது இம்பாசிபிள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கு நம்புறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதமான வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நடப்ப ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், இம்பாசிபிளான சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு பாசிபிள் ஆக்கி காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். பிசிக்கல் பிளெஸிங் கொடுத்தாரு, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கொடுத்தாரு, மெட்டீரியல் பிளெஸிங் கொடுத்தாரு. கவனிச்சு பாருங்க, ஆதியாம் 13ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவன் சொல்லியிருக்கிறான், ஆபிரகாம் என்ன, அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான். மெட்டீரியல் பிளெஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, பிசிக்கல் பிளெஸிங் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, மெட்டீரியல் பிளெஸிங் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த 3 வகையான ஆசீர்வாதங்களை கண்டிப்பா கொடுப்பார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் வரும், மெட்டீரியல் பிளெஸிங் வரும், பிசிக்கல் பிளெஸிங் வரும்.
இந்த ஆசீர்வாதத்தை நான் நம்புறேன்னா, இதை நம்பாமல் நான் ஒரு புலினா, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒன்றும் இல்லாதவன், என்னால் முடியாது, தோல்வியே பார்த்துட்டேன், எப்படி ஜெயத்தை பார்க்க போகிறேன்னு தெரியல, சாகரத்துக்குள்ளேயாவது இது மாறுமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள். எதை நம்புகிறேன் பாருங்கள். நான் நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபம் எனக்கு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், சாபம் எனக்கு இல்லை, எனக்கு சொல்லுங்கள். கையை உயர்த்தி, என் குடும்பத்துக்கு சாபம் இல்லை, என் குடும்பத்துக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். என் வேலை சபிக்கப்பட்டது இல்லை, என் வேலை ஆசீர்வதிக்கப்பட்ட. நான் சபிக்கப்பட்டவன் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்கள், நான் சபிக்கப்பட்டவன். யார் உங்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் சொன்ன நம்பாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, எத்தனை பேர் சபிச்சாலும் என்னை ஆசீர்வாதமாய் வைக்க எனக்கு ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். தாவீது சொல்றான் பாருங்க, ஆண்டவரே அவர்கள்லாம் என்னை சபிக்கிறாங்க, ஆனால் நீரோ என்னை ஆசீர்வதிக்கிறீர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, கர்த்தாவே நீரோ என்னை ஆசீர்வதிக்கிறோம்? நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே நீரோ. ஒவ்வொரு நாளும் அதை சொல்லணும். ஆண்டவரே இந்த உலகம் சாபம் நிறைந்த உலகம், ஆனால் நீரோ என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிற தேவன். இப்படிதான் கர்த்தர் உங்களை நினைக்கிறார், இப்படிதான் கர்த்தர் உங்க மேல அக்கறை உள்ளவராரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் ஆண்டவரை குறித்து பாருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்னை குறித்து அவர் என்ன அறிந்திருக்கிறார் என்பதை சொல்றார் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டு, என்னை குறித்து நீ அறிஞ்சு வச்சிருக்கிறியா எப்படி அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய சொல்றார் பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் என்ன உங்களை குறித்து அறிஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களை குறித்து என்ன நினைக்கிறேன்றத நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? தேவனுடைய எண்ணங்களை அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதை அறிந்து கொள்றதே இல்லை பாருங்க. இந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான் பாருங்க. தகப்பனை விட்டு தூரம் போனாக்குறோம், தகப்பனை குறிச்ச எண்ணம் அவனுக்கு சரியா இல்லை. அவன் என்ன நினைக்கல, என் தகப்பன் என்னை மன்னிப்பாரு, என் தகப்பன் என்னை மறுபடியும் பிள்ளையா ஏற்றுக்கொள்வா, அந்த எண்ணம் இல்லை பாரு. அவனுக்கு என்ன எண்ணம் வருது? நான் என் தகப்பனை போய் வேலைக்காரனா இருக்கிறேன். தகப்பனை குறிச்ச எண்ணம், தேவனை குறிச்ச எண்ணம் உங்களுக்கு எப்படிப்பட்டதான் இருக்கு? தேவன் என்ன ஏத்துக்குப்பாரான்னு தெரியல, தேவன் என்ன மறுபடியும் ஆசீர்வதிப்பாரான்னு தெரியல, தேவன் என்ன மாற்றுவாரான்னு தெரியல. நான் சொல்றேன், இந்த தாப்பம் பாருங்க, அவன் ஓடி போன நாள்ல இருந்து, தாப்பனை விட்டு தூரம் போன நாள்ல இந்த தாப்பம் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை காணாம போன, மரித்து போனவன் மறுபடியும் பிழைப்பதுக்காக காணாம போனவன் மறுபடியும் கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில வரமாட்டானா என்று ஏங்கி நிற்கிற ஒரு தகப்பனுடைய உள்ளங்க. அந்த ஓமையை யாருக்கு ஒப்பனையா சொல்றாரு? இயேசு தமக்கு ஒப்பனையா அந்த ஓமையை சொல்றாரு. பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறா என்பதை சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன யோசிக்கிறோம்? நம்ம தோத்து போனதையும், நம்முடைய குற்றத்தையும், நம்முடைய அதைரியத்தையும், நிறைய நேரம் எதை யோசிக்கிறேன்? என் ஃபெயிலியர்ஸை, என் ஃபால்ட்டை, என் டிசப்பாயின்மெண்ட்டை தான் நான் யோசிக்கிறேன். நான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு ஆசீர்வாதம் வருமா, இதை குறிச்ச என்ன வரமாட்டுது. ஏன்னா எனக்கு தேவன் என்ன எண்ணமுடையவரா என்ன குறிச்சு இருக்கிறாருன்றது எனக்கு தெரியல. தேவனை குறிச்ச எண்ணம் எனக்கு இல்லாததுனால நான் இன்னும் சாபத்தை நம்புறேன். நான் இன்னும் என்ன எப்படி பார்க்குறேன்? இன்னும் ஒரு புழுவா, பூச்சியா, ஒன்றும் இல்லாதவனா, என்னால் இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு வர மாட்டுது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவராக இருக்கிறான்னு எனக்கு விளங்க மாட்டுது. என்னுடைய பரலோக பிதா என் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தர் நம்மளை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவார். கர்த்தர் அடி மேலே அடி கொடுப்பாரு.
கர்த்தர் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தது காரணம் நம்ம அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், அதனால நம்மளை இப்படி கஷ்டத்தில் விட்டுட்டார், அவர் பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார். நான் சொல்கிறேன், ஒரு நாளும் அப்படி உங்களை வேதனைப்படுத்தி பார்க்குறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. கையை வச்சு சொல்லுங்க, என்ன வேதனைப்படுத்தி என் வேதனையை நீக்கிறவர் தான் என் ஆண்டவர். கையை வச்சு, என் வேதனையை நீக்கிறவர் தான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்தா பாருங்க, தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவளை பார்த்து சொல்ல, போய் உன் வேதனை நீங்கி நீ எப்படி இரு. ஆண்டவர் சொல்ல, வேதனையோட போ. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நம்புறாங்க, வேதனையோட துன்பத்தோட வாழ்நாள் முழுவதும் இந்த பாடோட இப்படியே தான் வாழணும். ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. கையை வேதி சொல்லுங்க, கர்த்தர் என் வேதனையெல்லாம் நீக்கி என்னை சுகமாய் என்னை ஆசீர்வாதமா இருக்க பண்ணுகிறவர். இந்த எண்ணத்தெல்லாம் பிசாசு கொடுக்க மாட்டான் பாருங்க. ஏன்னா இப்படிதான் கர்த்தர் நம்மளை குறித்து நினைக்கிறாருன்றத நமக்கு காண்பிக்காம கர்த்தர் நம்மளை குறித்து வேற மாதிரி என்ற மாதிரி நம்ம காட்டுறான் பாருங்க. அதுதான் இந்த வசனத்தை வாசித்தேன். தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற எண்ணங்களை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா தேவன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக சொல்லுது. அந்த தேவன் என்ன நினைக்கிறார்னா, நமக்கு தீமை செய்ய அவர் நினைக்கல, நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். கையை வாங்கி சொல்லுங்க, எனக்கு என்ன செய்ய விரும்புறாரு, நன்மை செய்ய. பரலோக பிதா எனக்கு எப்படியாவது நன்மை செய்யணும்னு தான் பார்க்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்க வச்சு என்ன செய்ய விரும்புறாருன்னா, எப்படியாவது என் பிள்ளைக்கு நான் இந்த சத்தியத்தின் மூலமா நான் அவனுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறேன், நான் அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவனா இருக்கிறேன் என்பதை அவங்க விளங்கி கொள்ளுமே. கர்த்தர் சொல்ற, நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு எதுவானது அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு தீமையை அனுமதிக்கவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு என்ன அனுமதிக்க மாட்டாரு, ஒன்னு அனுமதிப்பார். என்ன அனுமதிப்பா தெரியுமா, ஆசீர்வாதத்தை அனுமதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அனுமதிப்பாரு, போய் வேலைக்கு போகும் அப்படி சொல்லணும், குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது இப்படி சொல்லணும், கஷ்டத்தின் நடுவில் சொல்லணும். இல்லை, தீமையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார், தீமையை நன்மையாக மாற்றுவார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு உண்டாகிற எல்லா தீமையும் கர்த்தர் என்னவா தான் மாத்துறாரு. ஏன் நடந்துச்சு, எப்படி ஆச்சு, அந்த ஆராய்ச்சிக்குள்ளாம் போகாதீங்க. என்ன தீமைக்குள்ள நான் இன்னைக்கு இருந்தாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிற எனக்கு ஒரு நல்ல இந்த தேவனை இப்படி யோசிங்க. இந்த எண்ணம்லாம் வரணும் பாருங்க. ஆண்டவரை குறித்து இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபத்தை நம்ப மாட்டேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்புறேன். நம்பும்போது எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு நன்மை தான் செய்கிறவர், தீமையை செய்கிறவர் அல்ல. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்படின்னா, எனக்கு நன்மை செய்கிற எண்ணம். சொல்லுங்க வயத்திருந்தா, அவர் எனக்கு எப்போ என்னை குறித்து எப்படி யோசிக்கிறாரு, உங்களை குறித்து ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரு, இவனுக்கு எப்படி ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம், இவனை எப்படி 2 சாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாரா? கர்த்தர் இன்னைக்கு எப்படி யோசிக்கார் தெரியுமா, இந்த தீமையில் இந்த தீமையை அவனுக்கு நன்மையாக மாற்றி என்ன அவன் எப்படி விளங்கிக் கொள்வதற்கு எனக்கு அவனுக்கு உணரும்படி நான் என்ன செய்யலாம். அதான் ஆண்டவர் பாருங்க. இந்த கெட்ட குமாரன் பாருங்க, உணர்ந்தான் பாருங்க, தான் செஞ்ச தீமையை ஒன்றும் இல்லை, பண்ணி சாப்பிட்ற ஆகாரம் கிடைக்கல, அவனுக்கு உணர வைக்கிறார். தாப்ப வீட்டுக்கு போ, திருப்பியும் தாப்பன்ட்ட போ, உன் தகப்பன் உனக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவனுக்குள்ள உணர்த்தினதுனால தான் அவனுக்கு மனம் திரும்புற ஒரு உணர்வு வந்துச்சு, தகப்பன்கிட்ட போனன்ற உணர்வு வந்துச்சு. நான் கேட்குறேன், அவன் திரும்பி வந்தானே, அவன் தகப்பன் அவனுக்கு நன்மை செய்யலையா? அவன் தீமையை ஒன்றையும் பொருள்படுத்தாம அவன் வந்த உடனே அவனுக்கு நன்மை செய்கிற அவனுடைய என்ன எல்லா குறைகளையும் மன்னித்து அவன் பாவம் மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்கிறேன், பாவம் செஞ்சுட்டேன், தாப்ப மன்னிக்கிறார் பாருங்க. மன்னிச்சுட்டு அவனுக்கு நன்மை செய்கிறார். இழந்துட்டல, நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டல, உனக்கு இனிமேல் நான் எதையும் கொடுக்க மாட்டேன், சும்மா வேணா இருந்துட்டு போ. ஏன்னா நம்ம சொல்லுவோம் பாருங்க, வீட்டில் சும்மா தண்டேஸ்வரா சாப்பிட்டு போ, சாப்பாடு வேணாம் போடுறேன், நான் உயிர் வர்ற வரைக்கும் உனக்கு என்ன போட முடியும், சோறு போடலாம், அதனால உனக்கு நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடை போடுறேன் அப்படி சொல்கிறவர்கள் ஆண்டவர். இந்த பரலோக தகப்பன் அவனுக்கான நன்மையை செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் ஆராதிக்கிற
என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு எல்லா நன்மையும் அவர் செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறார்? எனக்கு எல்லா நன்மையும் செய்கிறார். அடுத்தது பாருங்க, கர்த்தரை குறித்த எண்ணங்கள் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார்ன்றதை நான் நம்புறேன். இந்த ஆசீர்வாதத்தை நம்பும் போது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற மகிமையை எப்படி இருக்கோ அதே விதத்தில் என் வாழ்க்கையை வெளிப்புறத்திலும் மகிமைப்படுத்துகிற பொருளாதாரத்திலும் இந்த மகிமை உண்டாகும். இந்த விதத்தில் தேவன் நீங்கள் நினைக்கும் போது தான் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மகிமை உண்டாகும். எனக்கு நன்மை செய்வார், என்னை பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நான் தோத்தவனா இருக்கலாம், இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு நிலையில் இருக்கு, ஆனால் இல்லை, மறுபடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதி, நான் விதைக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் எனக்கு பலன் கொடுப்பார். எனக்கு தீமையை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், முள்ளையும் குறுக்கையும் முளைக்க விட மாட்டார். எனக்கு நன்மையான விளைச்சலை கர்த்தர் கொடுக்க வைக்க வல்லவரா. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி விதைக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, அதே வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. ஆண்டவர் சொல்ல தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. அப்படின்னா அந்த சமாதானன்ற வார்த்தை என்ன, ஷாலோம் என்கிற வார்த்தை செழிப்பு என்ற வார்த்தையும் பொருள்படுத்து பாருங்க. ப்ராஸ்பரிட்டியும் பீஸும் ஒன்று. சமாதானம் என்று சொன்னால் ப்ராஸ்பரிட்டிக்கு ஈடான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை செய்யறது மாத்திரம் இல்ல, சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தின் மூலமா உன்னை செழிக்க வைக்கக்கூடிய வேலையை நான் செய்யறேன்றாரு பாருங்க ஆண்டவர். எவ்வளவு அற்புதமான தேவன். இதுதான் தேவன் நம்மளை குறித்து நினைச்சிருக்கிறாரு. நம்மளை செழிக்க வைக்க, நம்மளை உயர்த்துறதுக்கு அவர்கிட்ட திட்டம் இருக்கா? நான் சொல்றேன், உங்களை உயர்த்துவதுக்கு, உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு எல்லா திட்டத்தையும் அவர் வச்சு. அதனால தான் இந்த திட்டத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் வாரந்தோறும் சர்ச்சைக்கு கொண்டு வந்து இந்த வசனங்களை கேட்க வச்சு கர்த்தர் ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுறார். இல்லை இல்லை, கர்த்தர் என்னை செழிக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல ஓங்கி வளருவேன். கையை உயர்த்தி சொல்ல, நான் இருக்கிற இடத்துல எப்படி வளருவேன்? ஓங்கி ஸ்ட்ராங்காக வளருவேன். சொல்லுங்க, உயர்த்தி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஓங்கி. வீக்காக வளர மாட்டேன், ஸ்ட்ராங்காக வளருவேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் எப்படி ஆசீர்வாத, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம். அதான் ஸ்ட்ராங்கா வளர்றது. ஓங்கி ஸ்ட்ராங்கா வளர்றேன், அதான் சமாதானம். என் வளர்ச்சி எனக்கு சமாதானம், என் வளர்ச்சி எனக்கு செழிப்பை உண்டாக்குது. இதெல்லாம் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுக்குறாரு. அதில் இன்னொரு வார்த்தை ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அவனுக்கு எதிர்கால நம்பிக்கையும் உண்டுன்றாரு. எனக்கு நன்மை செய்கிறவர், சமாதானத்தின் முடிவை உண்டு பண்ணுறவர். He also has a future hope for my future. என்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை இயேசுவுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் கையை வாங்கி சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலத்துக்கான நாளைக்கு எப்படி இருப்பேன்? வாயத்தன்னு சொல்லணும், எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், நாளைக்கு என்ன நல்லா வாழ வைப்பார். எத்தனை பேர் கையை வாங்கி சொல்லுங்க, என் குடும்பம், என் தலைமுறை நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்வாங்க. கையை வாங்கி சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பேன், என் தலைமுறை கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கும், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எண்ணப்படுகிற சந்ததியா இருக்கும். ஃபியூச்சர் ஹோப் பாருங்க. என்ன ஃபியூச்சர் ஹோப்பு பாருங்க. ஒரு இடத்துல நியாயாதிபதி புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்க ஜனங்களிடத்தில் சேருவீர்கள், அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், அந்த பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார். என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி இருக்கும் உங்க ஃபியூச்சர் ஹோப்பு. இந்த தேவன் உங்களை நடத்தும் போது ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கும் அங்க குறைப்படுகிற நிலையே இல்லாதபடி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கும். இதாங்க தேவன் நம்மளை குறித்து நினைக்கிற எண்ணங்கள். இப்படிப்பட்ட எண்ணம் தேவனை குறித்து நமக்கு வருதா? ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு எதுவா இல்லை, நன்மைக்கு எதுவா, சமாதானத்துக்கு எதுவான முடிவு. அப்படின்னா there is a hope for your future. உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன? என் தேவன் என்னை ஒன்றுக்கும் குறையில்லாதபடி கர்த்தர் என்னை வாழ வைப்பார். எத்தனை பேர் கைவாதி சொல்றீங்க? அங்க என்ன சொல்லிருக்கு வஸ்துக்கு என்ன அந்த வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, தேவன் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், அந்த பூமியில் உள்ள சகல
வஸ்துவும் குறையில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒன்றும் அந்த இடத்துல உனக்கு குறைப்படாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒன்றும். நான் இன்னைக்கு குறையில் இருந்துக்கிட்டு எப்படி பாஸ்டர் நான் சொல்றது? இன்னைக்கு ஓட்டுறதுக்கே ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரில. ஆனால் இந்த தேவன் உங்களை குறித்து நினைச்சிருக்கிற எண்ணம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் சொல்ற ஒன்றுக்கும் அங்கே என்ன பண்ண போறதில்ல. சொல்லணும் வாயத்திறந்து, நாளைக்கு எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னைக்கே எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் என் குறைவெல்லாம் நிறைவாக்குற ஒரு ஒன்றுக்கும் அங்கே ஒன்றும் எனக்கு என்னப்படாது, குறைப்படாது. கையை வாய்த்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே குறைப்படாதபடிக்கு கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் எதுக்குள்ள இருக்கிறேன்? நான் கர்த்தரின் சாபத்தில் இல்லை, அந்த ஆசீர்வாதம் என்கிற மகிமையில கர்த்தர் என்ன வாழ வைப்பதுக்காக தேவனை குறிச்ச எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு காட்டுறார். எப்படி ஆபிரகாம் மெட்டீரியலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா பிளஸ்டா இருந்தாரோ, அதே தேவன் இன்னைக்கு என்னையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் என்ன செய்யணும், கர்த்தரை பின்பற்றுவதுக்கு நான் என்ன செய்யணும், கர்த்தரை பிரியப்படுத்துவதுக்கு நான் என்ன செய்யணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும். எனக்கு அவர் நன்மை செய்கிறவர், சமாதானத்தின் முடிவு. அதுக்கப்புறம் இப்போ கவனிச்சேன், எதிர்கால நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த எதிர்கால நம்பிக்கை என்ன, எப்படியோ இருக்கும், இல்லை ஒன்றுக்கும் குறையில்லாமல் இருப்பேன். கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க ஒன்றுக்கும்? இப்படி என்கரேஜ் பண்ணணும் உங்களை. ஒருத்தர் சொன்னிட்டு இருந்தார் பாருங்க, என்ன ஊழியத்தில் ரொம்ப வருஷம் அனுபவம். அவர் சொன்னார், ஊழியத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துல 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத, எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் வந்ததுலேருந்து கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்கூட்டரை கொடுத்தாரு, அந்த ஸ்கூட்டரை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது போல் எல்லா காரியங்களும் என்ன, ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் எதை கர்த்தர் கொடுத்தாலும் நான் கர்த்தருக்காக அதை உபயோகப்படுத்துகிறேன். எதை கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் அதை கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த மனப்பான்மையோடு நான் வேலை செய்கிறேன். வேதம் சொல்கிறது என்ன, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறாராம். கையை வச்சு சொல்லுங்க, நம்ம அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பாரா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இயேசுவின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்கள் நம்பினா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கான பலன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த பலன் கொடுப்பார்? நிச்சயமாக அந்த பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்கள், ஆண்டவரை குறித்து எண்ணும்போது ஏசாயா 61 அதிகாரம் வாங்க. ஏசாயா 61 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தின் பின்புறத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நல்லா என்ன சொல்றாரு? ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, you will enjoy the riches. ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லாமல் அப்படியே நம்மளை வச்சு என்ன அப்படியே ஒரு மாதிரி என்ன சுரண்டிக்கிட்டு, எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டுறதுக்கு தான் நிலையில் என்ன. சில பாருங்க என்ன, இந்த அடியில் சுரண்டி சாப்பிடுவாங்கன்னு பாருங்க, அது மாதிரி சுரண்டி சுரண்டி வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் சுரண்டி சுரண்டியே சாப்பிட்ற நிலை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க எப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ண வைக்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்பதுக்கான விதத்தில் ஆசீர்வதிக்க அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒன்றுமே அனுபவிக்காம, ஒன்றுத்தையுமே ஆண்டவருக்காக அனுபவித்து உபயோகப்படுத்தாம அப்படியே ஒரு மாதிரி என்ன சுரண்டி அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாத எம்டியான நிலையில் வாழ்றதுக்கு இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது எல்லாவற்றையும் அனுபவித்து கர்த்தருக்கென்றதை நான் உபயோகப்படுத்துகிறேன். கையை வச்சு சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அனுபவித்து கர்த்தருக்கென்றதை உபயோகப்படுத்து. அடுத்த வசனம் சொல்கிறேன் பாருங்கள், 7ஆம் வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று ஆண்டவர் சொல்ல நன்மையா உனக்கு நன்மை செய்யறதை குறித்து நான் யோசிக்கிறேன்.
உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் யோசிக்கிறேன். எதிர்கால நம்பிக்கையை உனக்கு உண்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இந்த ஜாதிகளின் செல்வத்தை நீ அனுபவிப்பதுக்கான காரியத்தை செய்கிறேன். அதுக்கப்புறம் 7வது சொல்கிறாரு, உனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது, உன்னை குழப்பத்திலே வைக்கணும்னு நினைக்கல. வசனம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உனக்கு வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி. நல்லா கவனிச்சு ஆண்டவர் சொல்ற, கன்ஃபியூஷன்ல கிடையாது. நன்மை செய்யணும்னு நினைக்கிற, நம்மளை குறித்து நினைக்கிற தேவன் நம்மளை கன்ஃபியூஷனாக வைக்கிறதுக்கு அவர் நம்மளை வெக்கத்தில் இருக்க விட மாட்டார். ரெட்டத்தனையா கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். ரெட்டத்தனையாக கிடச்சிருக்கா, இன்னும் ரெட்டத்தனையாக கிடைக்கும். ஏன் ஆண்டவர் அதில் என்ன ஏதாவது கோச்சிக்க போகிறாரா? ஏற்கனவே 2 வாட்டி கொடுத்துட்டேன் உனக்கு, அடுத்த முறை இன்னும் 2 வாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா? நான் சொல்கிறேன், ரெட்டத்தனையாக கொடுத்துருக்காரா, இன்னும் ரெட்டத்தனையாக கொடுப்பார். கையை வச்சு சொல்லுங்கள், ரெட்டத்தனையாக கொடுத்தா இன்னும் ரெட்டத்தனையாக கொடுப்பார். இப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்? நான் இழந்ததெல்லாம் ரெட்டத்தனையாய் திருப்பி கொள்ள கர்த்தர் எனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் ரெட்டத்தனையா கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். மகிமைப்படுத்துகிற தேவன் உங்களை நித்திய மகிழ்ச்சினால மகிமைப்படுத்தக்கூடிய அக்கறை உள்ள ஆண்டவர். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நம்ம குறித்து நினைக்கிறார் பாருங்க. நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற கர்த்தர் இப்படிலாம் நினைக்கிறார். நான் நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நான் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுறாரு, சமாதானத்தை உண்டு பண்ணுறாரு, வெக்கம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, குழப்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் ரெட்டத்தனையாக எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறாரு. இதெல்லாம் தாங்க கர்த்தர் நம்மளை நினைக்கிற நினைவுகள். இப்படி நினைத்திருக்கிற கர்த்தர் தான் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன், சாபத்தெல்லாம் உன்னை விட்டு நீக்கி ஆசீர்வாதத்துக்கு என்ன பங்கு உள்ளவனாய் கர்த்தர் மாட்டேன். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சாபத்தெல்லாம் நீக்கி என்ன ஆக்கியிருக்கிறீரு, ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள. இன்னையிலிருந்து அதை நம்புங்க. ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா, என்னை குறித்து கர்த்தர் எப்படி நினைக்கிறாரு அதான் காட்டினேன். தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானதாக, சமாதானத்துக்கு ஏதுவானதாக, எதிர்கால நம்பிக்கை எனக்கு உண்டு. கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு போகிறோம்ல, நான் தலைமுறையாக என் சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக இருக்கு. ஏன்னா எங்கள் சந்ததி எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் சந்ததிக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் மேலே என்ன இருக்குது? கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் கிறிஸ்துவால ஆசீர்வதிக்கப்பட்டவன். எழுமி நிப்போம், நம்ம சொல்லுவோம், நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு. நாங்கள் உங்களை குறித்து நினைவை எப்படிப்பட்டதாக வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே சரி செய்து கொள்ள எங்களை குறித்து நீர் ஆண்டவரை நினைத்திருக்கிற நினைவுகள், நன்மை செய்யணும்னு நினைக்கிறீர், சமாதானத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீர், எதிர்கால நம்பிக்கை எங்களுக்கு வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் குறைபடாமல் இருக்கிற ஒரு நிலை ஆண்டவரே. எல்லா குழப்பத்துக்கு பதிலாக ஆண்டவரே நீர் அந்த குழப்பத்தை நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறீர். இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நாங்கள் திருப்பணும்னு எண்ணம் வைத்திருக்கிற இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நம்ப ஆண்டவரே. சாபத்தை நம்பல, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கையில் நாங்க நம்புறோம். எங்கள் அன்பின் தேவனே, இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்திலாவது உம்முடைய பிள்ளைங்க சோர்ந்து போய் வெற்றி இல்லையே, வாழ்க்கையில மாற்றம் இல்லையே என்று கலங்கி இருப்பாங்கன்னா, இன்னையிலிருந்து நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீர் எங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் ஆண்டவரே, நாங்க எப்படி உம்மை குறித்து நினைக்கணும் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த எண்ணத்தில் நாங்கள் வாழும்போது நிச்சயமா ஒன்று நடக்கும் ஆண்டவரே. எதையெல்லாம் இதுவரைக்கும் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் எங்களுக்கு திருப்பி தர வல்லமை உள்ள தேவனாய் நீர் எங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரட்டத்தனையாய் ஆண்டவரே, இரட்டத்தனையாய் நாங்கள் திருப்பிக் கொள்கிறத காணும்படி, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க
கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நல்ல தேவனே, இந்த அற்புதமான காலை வேளையில் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த மகிமையை காட்டுகிற அந்த மகிமை உள்ள வாழ்க்கையை வாழ இந்த வேதம் என்கிற கண்ணாடியை நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதை பார்த்து பார்த்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ள எங்கள் வாழ்க்கையை கொண்டு வர சாபத்துக்கும் எங்களுக்கும் பங்கில்லை. கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளதாய் மாறி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இந்த ஆசீர்வாதத்தை நம்பி நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்பி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.